எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. டைம் ஆச்சு, இன்னும் ப்ரொஃபசர்ஸ் யாருமே வரல. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால லேட்டாக வராங்களோ என்னமோ. எப்படியும் இன்னைக்கு லெசன் ஒன்றும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் பாடம் ஒன்றும் நடத்த வேண்டாம், ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு. நமக்கு என்னைக்குமே ஜாலி தாண்டா கிருஷ்ணமூர்த்தி. ஏய் இந்தா என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கு அந்த பக்கம் திரும்பி உட்காரு. ஏன் சுரபி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் கேர்ள்ஸ் இவ்வளோ பேர் தானா? என்னன்னு தெரியல, இனிமே வந்தாலும் வருவாங்க. உனக்கே தெரியலையா? இந்த காலேஜே உன்னோடது. ஏய் என்ன நக்கலா? இல்லை சுரபி. அம்மா நீ ஏன் கோவமாகவே இருக்க? இவனுங்க என்ன பண்ண இன்சல்ட்டிங். அப்படி உனக்கு பண்ணியிருந்தா தெரியும். நீ தான் சும்மா இருந்தவனுங்களா வம்புக்கிழுத்த. அப்புறம் அவங்க மட்டும் உன்னை சும்மா விடுவாங்களா என்ன? நான் பண்ணா அவங்க திருப்பி பண்ணிடுவாங்களா? இல்லை, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இந்த பாட்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. என்னை பற்றி உனக்கு தெரியும், பேசாமல் இருந்துரு. பசங்க எல்லாருமே நல்லா சாமிங்காக இருக்காங்க. எனக்கெல்லாம் ஒருத்தனையும் பிடிக்கல. சுரபி, நீ யார்கிட்டயாவது நல்லா பேசினா அவங்களும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க சுரபி. நீ அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாரு, அவங்களும் உங்ககிட்ட அப்படி பேசுவாங்க. கிழிச்சானுங்க. நிஜமாக தான் சுரபி, நீ வேணும்னா பாரேன். இதில் இந்த அவன் பேர் என்ன சொன்னான்? ரோஷன். ஏய் ரோஷன், ஏய் ரோஷன், லாஸ்ட் பெஞ்ச் ஒன்னதான். ஏய், என் பேர் ரோஷன் தான், லாஸ்ட் பெஞ்ச் எல்லாம் இல்லை. இல்லை நான் முதல்ல கூப்பிட்டேன், உனக்கு காது கேட்கல, அதான் லாஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லி கூப்பிட்டேன். சாரிப்பா. என்ன எதுக்கு கூப்பிட்ட? சும்மா தான், எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க, எங்ககிட்டயும் கொஞ்சம் பேசுங்களேன். ஏன் காலேஜ் என்ட்ரன்ஸில் பேசுனது பத்தாதா? ஏய் அது சாரிப்பா, நான் ஒன்றுமே பண்ணலை. இவதான் என்ன அப்படியே நைஸா நீ கலந்துக்கலான்னு பார்க்குற? நான் உன்னை அப்படி பண்ண சொல்லலை சுரபி, நீ அதானே அப்படி பண்ண. நீ சொன்னதுனால நானும் பண்ணேன். உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால, உன் கூடவே இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னைய பார்த்து பேசு. இங்கே பாரு, இங்கே நம்ம படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஜாலியாக பேசி பழகி சிரிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நீ எனக்கு கிளாஸ் எடுக்காது என்ன? இதை நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும் சுரபி. நீ இந்த பசங்க கிட்ட நடந்துக்கிட்ட விதமாக எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ சொல்கிறியே இது உன்னோட காலேஜ், நீ மனசு வச்சாதான் நாங்கள் இங்கெல்லாம் படிக்க முடியும்னு. ஆமாம் அதான் உண்மை. சரி, நீ அப்படியே மனசு வச்சு எங்களை இந்த காலேஜை விட்டு வெளியே அனுப்புனா லாஸ் யாருக்கு? எங்களுக்கா உங்களுக்கா? ஏய் என்ன? இல்லை நீ யோசிச்சு பாரு, அப்படி எத்தனை பேரை உன்னால் அனுப்ப முடியும்? நீ என்னோட ஃப்ரெண்டா இல்லை அவங்களுக்கு ஃப்ரெண்டா? நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இதை உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுரபி. நீ சொல்கிற அவங்க உன்னை இன்சல்ட் பண்ணாங்கன்னு, ஆனால் நீ அவங்கள பண்ணதுக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜில் ரேகிங்கே பண்ணக்கூடாது. நீ ஆனால் எந்தெந்த வேலை பார்த்த? தீப்தி, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். யாருக்கிட்டையுமே பேசாமல் நீ தனியாக இருக்க போறியா? நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? நீங்களாம் ப்ளஸ் 2ல எவ்வளோ மார்க்குப்பா? இந்தா ஏதாவது நல்ல விஷயமா 4 வார்த்தை பேசு, மார்க் பத்தி எல்லாம் பேசாத. உன் பேர் என்ன சொன்ன? முத்துக்குமார் தானே? உனக்கு அடுத்து கிருஷ்ணமூர்த்தி, அடுத்து ரோஷன், அது ரோஸ் கலர் ஷர்ட்டு சத்யா, அதுக்கடுத்து முத்துக்கலையா? ஆமாம், எல்லாரையும் கரெக்டாக சொல்கிற. உன் பேர் என்ன? என் பேர் தீப்தி. என்ன தீப்தி. என்ன பேர் வச்சிருக்காங்க உங்க வீட்ல? எங்க வீட்ல எல்லாம் பாரு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி. ஏய் மச்சான், உங்ககிட்டயும் தீ இருக்கு, அவகிட்டயும் தீ இருக்கு. தீயும் தீப்தி கிருஷ்ணமூர்த்தி எப்படி? ஆமா, 2 பேர்கிட்டயும் தீ இருக்கு. தீ இருக்குன்னு பத்த வச்சிடாதீங்கடா. நல்லா ஜாலியா பேசுறாங்க பாரு. எல்லாரும் இந்த பக்கம் திரும்பி பார்த்து நல்லா தான் பேசுறாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில ஃபர்ஸ்டா உட்காந்துருக்கான் பாரு ஒருத்தன், அவன் இந்த பக்கம் திரும்புறானான்னு பாரு. கூப்பிட்டு பாப்போமா? கருப்பசாமி. என்னப்பா? என்ன அந்த பக்கமே திரும்பி உட்காந்துருக்க? சும்மா இந்த பக்கம் திரும்பி உட்காந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன். எங்க கூட எல்லாம் பேச மாட்டியோ? பேசுவனே. ஆமா, இவ்வளவு நேரம் ஆளை காணோம். வீடு வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்தேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஒண்ணும் இல்ல மேம். உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். சரி, என் பேரு கமலா. உங்க பேரெல்லாம் என்னது? வரிசையா சொல்றீங்களா? வரிசையா ஆரம்பிங்கப்பா. நீ சொல்லுப்பா முதல்ல. எம் கருப்பசாமி, எம் முத்துக்காலை, எஸ் சத்யா, ஆர் ரோஷன், கிருஷ்ணமூர்த்தி, முத்துக்குமார். சரி, உங்க பேருமா? சுரபி சந்திரகாந்த். உனக்கு தெரியுமா? தீப்தி. வேலு நாச்சியார். பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி இல்லாம பேர் வைக்கிறாங்க. எங்க தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி மேடம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையா இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி, ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்ல பத்தியாடா.
அதானடா ஆளை பார்த்தா புள்ள பூச்சி மாதிரி இருக்கா, பேர் மட்டும் பாரு, வேலு நாச்சியார். சரி எல்லாரும் கவனிங்க, இன்னைக்கு பாடத்துக்குள்ள நம்ம ரொம்ப டெப்த்தாக போக போகிறதில்ல. லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், அது போதும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறதுனால. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பிஎஸ்சி உங்களுக்கு 3 வருஷம், அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எம்எஸ்சி ஒரு 2 வருஷம், ஆக மொத்தம் காலேஜ் லைஃப் உங்களுக்கு 5 வருஷம். ஸ்கூலில் நீங்கள் படித்தது பள்ளி பாடம், ஆனால் இங்கே காலேஜில் நீங்கள் படிக்க போகிறது காலேஜ் பாடம் இல்லை, வாழ்க்கை பாடம். இது வரைக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க, தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய தப்பு பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா படிக்கிறீங்களோ படிக்கலையோ அது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கணும். உங்களுக்கு படிப்பு வரல, முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம். ஆனால் ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கம், அது எல்லாத்தையும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதனால் நீங்கள் எல்லாருமே டிசிப்ளினுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். டிசிப்ளின் இருந்தாலே படிப்பு தன்னால் உங்கள் பின்னால் வரும். ஓகே மேம். இந்த வயசில் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வரும். காதல் வரும், மோதல் வரும், ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அதுக்கு நடுவில் சண்டை வரும். ஏன்னா உங்கள் வயசு அப்படி. எல்லாத்தையும் சமாளித்து இந்த காலேஜ் லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போக வேண்டியது உங்கள் பொறுப்பு. எது வாழ்க்கைக்கு முக்கியம், எதை முன்னாடி வைக்கணும், எதை பின்னாடி வைக்கணும், எதை சைடில் வைக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரியா? நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சதா? என்னோட கிளாஸ் பிள்ளைங்க நீங்கள் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். சரியா? ஓகே மேம். சரி, இப்போ பாடத்தை கவனிக்கலாமா? என்னம்மா, பாடத்துக்குள்ளே போகலாமா? கேர்ள்ஸில் நீங்கள் எவ்வளோ பேர் தானாம்மா? எஸ் மேம், அவ்வளோதான்னு நினைக்கிறோம். ஓகே, போர்டு தெரியலைன்னா நீங்கள் இந்த பக்கம் கூட வந்து உட்காந்துக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இங்கிட்ட வந்துடலாம். ஓகே மேம். சரி, பாடத்தை கவனிப்போம். ரெடியா? வரவா? வா. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? தப்பு. தப்பா? அச்சச்சோ, ஆமா, 3க்கு அடுத்து 4க்கு போகாம 5க்கு வந்துட்டேனா? ஐஸ் இன்னொருக்கு முதல்ல இருந்து வரட்டா? வருவ போ. நான் விளையாண்டக்கு அப்புறம் தான் விளையாடணும். தெரியாம மாத்தி வச்சுட்டேன்ல. அப்ப நானும் இந்த மாதிரி மாத்தி வச்சா விடுவியா? விட மாட்டேன். அப்படின்னு பேசாம நான் விளையாண்டக்கு அப்புறம் விளையாடு. நீ சீக்கிரம் அவுட் ஆயிருவ பாரு. பாப்போம் பாப்போம். நானும் இந்த ஆட்டம் தான். தள்ளு. வா பாப்போம். ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ஐஸ் கரெக்டா கட்டம் தாண்டா. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? கட்டம் வச்சுட்டா. தப்பு. ஐஸ் தப்பு. குனிஞ்சு பாரு. ஏல, நீ வாய் வச்சுக்கிட்டே இருந்தியால? நான் மட்டும் அவுட் ஆயிட்டேன். மூஞ்சி, அதுக்கு நானும் அவுட் ஆகணுமா? இல்ல ஐஸ், நீ 5 பழம் பழுத்துட்ட, நான் 3 பழம் தான் பழுத்திருக்கேன். நீ ஒழுங்கா விளையாடணும். என்னல, எத்தனை பழம் பழுத்திருக்கீங்க? நீலா, நான் 3, ஐஸ் 5. அவுட் ஆயிட்டேன்ல இப்பயும். அவுட் ஆகு. இரு, உன்னை விட ஒரு பழம் அதிகமாக பழுத்து காட்டுறனா இல்லையான்னு பாரு. காட்டு. மானு, கரெக்டா? கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல, ரெடி ஆயிட்டியா? போவோம். மான்சி, எந்த கடைக்கு? டெய்லர் கடைக்கு போறோம். உனக்கு ஏதாவது தைக்க கொடுக்கணுமா? என்னது தைக்க கொடுக்க போறீங்க? மானுக்கு சுடிதார் தைக்க கொடுக்க போறோம். உனக்கு ஏதாவது தைக்க கொடுக்கணுமா? எனக்கு தைக்கிறதுக்கு சுடிதார் மெட்டீரியல் ஒன்றும் இல்லையே. உன் சடங்குக்கு வந்ததெல்லாம் எங்க? என் சடங்குக்கு நேற்று தண்ணி ஊற்ற வந்தாங்கல்ல, அப்பவே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி விட்டுட்டேன் எனக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு. சரி, அதுக்கு எல்லாமே ரெடிமேட் டாப்ஸ் தான் மாம்சு, லெக்கிங்ஸ் பேண்டோட. பாத்தியா? அப்போ மானுக்கும் அந்த மாதிரி சொல்லி விட வேண்டியதானே? அவன் ஒன்றும் சொல்லலை, நானும் பேசாமல் இருந்துட்டேன். அவளுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல தேனு? எனக்கு என்ன தெரியும்? இல்ல தேனு, உனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேல, அது மாதிரி மானுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியதானே? நான் வாங்கி வச்சதே பெட்டிக்குள்ள தூங்குது. எங்க அம்மா என்னை அதை தொடவே விட மாட்டேங்குது. இந்த பழசையெல்லாம் போட்டு கிழிச்சதுக்கு அப்புறம் தான் புதுசு தொடணும்ன்றுச்சு. வாங்கி ரெடியா வச்சு போடாம இருக்கிறதுக்கு தைக்காம இருக்கிற ட்ரெஸ்ஸே பெட்டர்னு பேசாம விட்டுட்டேன். நல்லா விட்ட. சரி மானு, வா. வந்துட்டேன். கருப்பா, நான் 3 பழம் தான் பழுத்திருக்கேன். நான் 2 பழம் பழுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் வந்து பழுத்துக்கலாம். அப்பா கடையில இருக்கும் போதே போயிட்டு வந்துடலாம். அப்புறம் அப்பா வெளியே கிளம்புனாருன்னா என்னை கடையில உட்கார சொல்லிடுவாரு. அப்பனா சரி, வா போவோம். காலேஜ் முதல் நாள் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இங்க ரைஸ், கருப்பன் படிக்கிற காலேஜ் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? நம்மளும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு அங்கதான் போக போறோம். ஆமால, என்ன நீ போய் பார்த்துட்டு வந்துட்ட? ஆமா, இந்த பஸ் நிக்கிற ரோடு இருக்குல்ல, அங்க இருந்து காலேஜுக்குள்ள போறதுக்கே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. கருப்பா, நாளைக்கெல்லாம் நீ சைக்கிள்ல போயிரு. என்ன? சைக்கிள்ல தான் போவேன். சரி வா போலாம். எனக்கும் சேர்த்து விளையாடுங்களேன்.
போயிட்டு வா தாயே. கற்பா வா போவோம். ம் வா. ஏன் ஐசு, நீ அந்த காலேஜ்லயா படிக்க போற? ஏன்ல அப்படி கேட்குற? இல்லை, நீ நல்லா படிப்ப, நல்ல மார்க் வாங்குவ, டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்களா உங்கள் வீட்டில்? தெரியலையே, அப்போ இங்கே தான் பார்க்கணும். அப்புறம் எதுக்குள்ள மேத்ஸ் பயாலஜி எடுத்திருக்க? நல்ல மார்க் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, நானும் எடுத்துட்டேன். அம்மா, நீ அப்போ அந்த காலேஜில் தான் படிக்க போறியா? ஆமாம், அங்கே தான் பிகாம். நானும் அப்படியே பேசாமல் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரியை தான் முடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். நான்லாம் உன்னை அளவுக்கு நல்ல மார்க் எடுத்தேன்னு வை, இங்கெல்லாம் இருக்கவே மாட்டேன், மெட்ராஸுக்கு போயிடுவேன். அதனால தான் நீ நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமால, இந்த இங்கிலீஷில் தான் போயிடுது. நல்லா படி. ஆமாம், உங்கள் அண்ணன் எங்கே? அந்த மாடி எங்கே ஊரை சுற்ற போயிருக்கோம், யார் கண்டா? இல்லை, எப்போவும் எங்கள் வீட்டை தான் சுற்றி சுற்றி வருவான் இந்நேரத்துக்கு. இன்னைக்கு இன்னும் ஆளை காணுமே, அதான் கேட்டேன். அந்த மாடி எங்கேயாவது ஊரை சுற்ற போயிருக்கோம். சரி வா விளையாடு. இப்போ நீ தான். சரி. அக்கா. கருப்பா வாயா. மலரு வா. என்ன எங்க கிடைக்கலாம்? எனக்கு Dress தைக்க கொடுக்க வந்திருக்கோம். அப்படியா? பாவாடை சட்டை தைக்கணுமா? இல்லக்கா, சுடிதார் தைக்கணும். நல்லா தப்பீங்களா? நல்லா தப்பேன். இந்த தச்சு தொங்க விட்டுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரிலாம் வேண்டாம், நியூ மாடல்ல தைக்கணும். அதெல்லாம் எல்லா மாடல்லையும் தப்பேன். நீங்க அளவு சுடிதார் எப்படி கொடுக்குறீங்களோ அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அளவு சுடிதார் இல்லையே. அது வேணும்ல, அது இல்லாம எப்படி தைக்கிறது? அக்கா, நீங்க அளவெடுத்தெல்லாம் தைக்க மாட்டீங்களா? அளவெடுத்து தைக்கலாம், ஆனா முன்ன பின்ன கோளாறு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு அளவு எடுப்பேன், அது ஒரு அளவா போகும். கடைசியில இங்க பிடிக்குது, அங்க லூசா இருக்குன்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குடா வம்புன்னு அளவு சுடிதாரு அளவு பிளவுஸ் வாங்கிடுறது. அப்படியா? எங்ககிட்ட அது இல்லக்கா. ஐயோ, இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதே. அக்கா, நீங்க தைங்க, பாத்துக்கலாம். அளவு சரியா வராதியா? அளவு நான் சொல்றேன், அது மாதிரி தைங்க, அதெல்லாம் சரியா தான் வரும். உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நான் சொல்றேன், நீங்க அது மாதிரியே தைங்க, அதெல்லாம் சரியா தான் வரும். சரி, அப்படின்னு இரு. பிறகு நாளைக்கு கோளாறு சொல்லக்கூடாதியா? இப்பயே சொல்லிட்டேன். நீங்க கரெக்டா தைச்சீங்கன்னா அதெல்லாம் ஒரு கோளாறும் வராது. சரி சொல்லு. கருப்பா 51. என்னது 51? அளவு. என்ன அளவு? என்னோட அளவு. நான் 51 கிலோ. அதுக்கு? ஆமா, அதுக்கேற்ற மாதிரி தானே தைக்கணும். ஆமாமா, அதுக்கேற்ற மாதிரி தான் தைக்கணும். ஆமா, ஏக்கா 51ன்னு எழுதிக்கோங்க. அப்படி எழுதி என்னத்தை தைக்க? அக்கா, டாப்போட ஹைட்டு 38ன்னு வைங்க. ஷோல்டர் 2 சைடுலையும் 3 இன்ச் வைங்க. நெக்கில் ஒரு சைடு வித்து 2.5 வைங்க. அக்கா, நீங்க அப்படியே கட் பண்ணி திருப்பிடுவீங்களா இல்லைன்னா பைப்பிங் வைப்பீங்களா? எப்படி வைக்கணும்? அது ஏதாவது டிசைன் வைங்க அக்கா. ஆமா, நல்ல டிசைனா வைங்க. சரி, கழுத்து இறக்கம் எவ்வளவு வைக்க? ஒரு 5ல இருந்து 5.5 வைங்க. செஸ்ட்? அது ஒரு 32. இடுப்புக்கு 28 வைங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி மெல்ல மெல்ல கூட்டிட்டு போய் 34 வச்சு அப்படியே விரிச்சு விட்டுருங்க. நல்லா பொஃப்னு கொடை மாதிரி, அம்பர்லா கட்டிங் அந்த மாதிரி. ஆமா, உனக்கு டெய்லரிங் தெரியுமா என்ன? ஆஹா, டெய்லர் மாதிரியே பேசுற. நீங்க வைங்கக்கா, நான் சொல்றத. சரி சொல்லு. ஆம்கோலுக்கு அளவு எடுக்கணும்ல, அது என்ன சைஸ் வைக்கிறது? அது மடக்கி போட்டு ஒரு 7.5 வைங்க. ஏன் கருப்பா, பேசாம நீயே தச்சுறேன். அக்கா, எனக்கு தைக்க தெரியாது. சரிட்டேன், அப்புறம் எப்படி இதெல்லாம் சொல்ற? எங்க கருப்பையே ஃபர்ஸ்ட் ரேங்க், அதனால அவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன், உனக்கு எல்லாமே தெரியும்ல? தெரியாது. உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், நீ போய் சொல்ற. அக்கா டெய்லரிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்காள்ல மானு, அவ இதெல்லாம் என்னத்தான் எழுத சொல்லுவா, அளவெடுத்து. அதனால எனக்கு தெரியும். அதனாலதான் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற. போ மானு, போ. ஏயா, உங்க அக்கா டெய்லரிங் கிளாஸ் போறான்னா பேசாம அவகிட்டே கொடுத்து தைக்க சொல்ல வேண்டியதானே? அவ இப்பதாங்க பிளவுஸ் முடிச்சு சுடிதாருக்கு வந்திருக்கா, அவகிட்ட கொடுத்தா சொதப்பிடுவா. நீங்க நல்லா தைச்சு கொடுங்க. தீபாவளி நேரம் அதுக்கு இல்ல, உடனே எல்லாம் கிடைக்காது, அதான் சொல்றேன். அக்கா, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சுடிதார் மட்டும் ஒரு வாரத்துல கொடுங்க. சரி, அதை அளவு வச்சு மிச்சத்தை வேணா எங்க அக்காவை நான் தைக்க சொல்லிடுறேன். இல்ல நானே இன்னும் ஒரு 10 நாள்ல எல்லாத்தையும் கொடுத்துறேன். சரி, அப்ப புடிங்க. ஒரு சுடிதாருக்கு எவ்வளோ? சாதா சுடிதார்னா 250. நீ அனார்கலி கட்டிங்ல போட சொல்ற, ஒரு 350 ரூபா.
பேண்ட்டுக்கெல்லாம் நீங்க பார்த்து ஒரு குத்து மதிப்பா அளவு வச்சிருவீங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு அளவுக்கு பொதுவாக வச்சிருவேன். அது கொஞ்சம் லூஸா முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க மானு ரொம்ப ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பா, அவளுக்கு கொஞ்சம் லூஸா இருந்தா தான் சரியா வரும். சரி சரி தச்சிருவோம். சரி, ஒரு வாரத்தில் ஒன்று வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாரத்தில் மிச்சத்தையெல்லாம் தர பார்க்குறேன். 2 வாரத்துல எல்லா சுடிதாரையும் கொடுக்கலன்னா உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வேற யார்கிட்டயாவது கொடுத்துருவேன் தைக்கிறதுக்கு. ஐயா தந்துடுறையா. சீக்கிரமா கொடுக்க பாருங்க, தச்சு கொடுக்கவும் காசு வாங்கிக்கோங்க. லைனிங் வைக்கிறதா? லைனிங்லாம் நீங்க வச்சிருக்க மாட்டீங்களா? இருக்கு, அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு. சரிக்கா, நல்லா தைக்கணும், அவ்வளோதான். சரி சரி, நல்லா தச்சிருவேன். சரி, இந்தாங்க பிடிங்க. சரி. அடுத்த வெள்ளிக்கிழமை காலையிலே வந்துடுவேன். ஐயா சரியா, தச்சுட்டேன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரிங்கக்கா, போயிட்டு வரோம். சரி அக்கா, போயிட்டு வரோம். சரி, வா வா. மானு நட. கருப்பா, பொப்புக்கை வச்சு ஒரு சுடிதாரு. ஃபர்ஸ்ட் இவங்க ஒன்று தச்சு கொடுக்கட்டும், அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற டிசைன்ல சொல்லுவோம். சரி. போ. கருப்பா, அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க சுடிதார் கொடுத்ததும் நான் உடனே போட்டுறவா? ஆமா போடு, அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை கேட்டிருக்கு. அப்படின்னா அன்னைக்கு போடுறதுக்கு உனக்கு புது ட்ரெஸ் இருக்கா? எனக்கு இல்லை இல்ல. நான் மட்டும் புது ட்ரெஸ் போடவா? அப்ப நீயும் போடு, உனக்கு ஒன்று தப்பமா? எனக்கு இல்லை இல்ல மானு, தைக்கிறதுக்கு துணியும் இல்ல. தீபாவளி வருது இல்ல, அப்போ எடுத்துக்கலாம். எனக்கெல்லாம் பாத்தியா எம்பட்டு புது ட்ரெஸ் இருக்குன்னு, இதுல நீ வேற ஒன்னு எடுத்து கொடுத்த. ஆமா, நீ சடங்கானதுக்கு உனக்கு நிறைய எடுத்து கொடுத்தாங்க, அதனால நிறைய புது ட்ரெஸ் சேர்ந்துருச்சு. ஏன் கருப்பா, நீங்க எல்லாம் சடங்காக மாட்டீங்களா? ஏய், நீ பேசாம நட. கருப்பா, உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, நீ சொல்லு, நீங்க எல்லாம் சடங்காக மாட்டீங்களா? இப்ப நீ பேசாம நடக்க போறியா என்ன? நீ முதல்ல ஒழுங்கா நட, அந்த பக்கம் திரும்பி நட. நான் இப்படி உன்னை பார்த்துக்கிட்டே தான் நடப்பேன். உள்ளந்துருவமானு. இங்க பாரு, இப்படியே பின்னாடி கூடியே நடக்கணும். இது ஒரு போட்டி. என்ன போட்டி? யாருக்கு போட்டி? நாங்க அப்பம்போது ஒரு நாள் ஸ்கூல்ல இப்படிதான் போட்டி வச்சோம். நானு, நிலா, ஐசு எல்லாரும். மேல படியில இருந்து கீழே கடைசி படி வரைக்கும் பின்னாடி பார்க்காமலேயே இறங்கணும். கால் தவறி மட்டமல்லாக்க விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிதான் நாங்க இறங்கி வந்துட்டு இருக்கும்போது கணக்கு டீச்சர் பார்த்துட்டு நல்லா அடி கொடுத்தாங்க. பாத்தியா, நல்ல அடி வாங்குனியா? ஐசை தான் அடிச்சாங்க. அவ அடி வாங்கிக்கிட்டு இருந்தாளா, அப்பம்போது பெல் அடிச்சிருச்சு. உடனே டீச்சர் கிளாஸுக்கு போகணும்னு போயிட்டாங்க. தப்பிச்சிட்டல? நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் பத்தியா. ஏன் கருப்பா, எனக்கு சுடிதார் போட்டா நல்லா இருக்குமா? உனக்கு என்ன ராஜாதி, எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்ப. அழகா இருப்பனா? எம்பிட்டு அழகா இருப்பேன்? நீ அம்புடு அழகா இருப்ப. எம்பிட்டு? எம்புட்டு அது எப்படி சொல்றது? வாயை கொண்டுதான் சொல்லணும். ஆஹா, என் அறிவு பிள்ளை. மாமாவும் அப்படிதான் சொல்லுவாரு, அறிவு பிள்ளை, அழகு பிள்ளை அப்படி சொல்லுவாரு. ஆமா, நீ அழகு பிள்ளைதான், அறிவு பிள்ளைதான். பெண்ணையே பார்த்து பேராசைப்படுற பேரழகு பெட்டவனே. உன் கூட படிக்கிற அந்த அக்கா என்னை லூசுன்னு சொன்னாங்க பத்தியா. அதான், அதுக்கு தான் இதை சொன்னேன். என் கண்ணை வச்சு யாராவது உன்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப தெரியும் அவங்களுக்கு நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு. நான் எப்படி கருப்பா அழகா இருக்கேன்? நீயா? அது எப்படி சொல்றது? வாயை கொண்டுதான் சொல்லணும்னு இப்பதானே சொன்னேன். ஆஹா, அப்படியா? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா, தள்ளி உள்ளதே அதுவா, சங்கு கழுத்தை பாசி மணிகள் தடவுகின்றதே அதுவா, தடவுகின்றதே அதுவா, ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போதும் புன்னகை செய்வாய் அதுவா, 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 ஓரிரு வார்த்தை தப்பாய் போனால் உதடு கடிப்பாய் அதுவா, அதுவா, அதுவா. என்ன கருப்பா சொல்லு? என்ன சொல்ல? சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நீ அழகுக்கே அழகு. ஐ நானா? ஆமா, என் மானுதான். சரி, நீ இப்ப திரும்பி நட. மாட்டேன், நான் வீடு வரைக்கும் இப்படியே தான் வருவேன். ஏதாவது கல்லு தடுக்க விடட்டும், அப்புறம் இருக்கு பாரு உனக்கு. நான் கவனமா பார்த்து நடப்பேன். சரி, நல்ல புள்ள, கவனமா பார்த்து நட.
சாரிப்பா இன்னைக்கு காலேஜ்ல என்னெல்லாம் நடந்தது எனக்கு சொல்லு. அதெல்லாம் நைட்டு சாப்பிடும் போதும் நம்ம தூங்கும் போதும் சொல்றேன். இப்போ நட. இப்பமே கதையை சொல்லு வீடு வரைக்கும். நேரம் ஆகுது, கடைக்கு போய் உட்காரணும். சரி அப்ப சரி. நல்ல பிள்ளை, நட. சீக்கிரமா 11th கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சட்டு புட்டுன்னு 11th 12th முடிச்சுட்டு சீக்கிரமா காலேஜுக்கு போயிடணும். காலேஜ் படிக்கிறவங்கன்னா குட்டி பேக்கில் ஒரு 2-3 புக்கு வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. நமக்கு மட்டும் பெரிய மூட்டையாக கொடுத்துட்றாங்க. காலேஜுக்கெல்லாம் போனால் சூப்பராக இருக்கும். அப்பம்போது தான் நமக்கு சடங்குக்கு வந்த எல்லா சுடிதாரையும் போட்டு நல்ல ஸ்டைலு காட்டணும். இப்போல்லாம் பத்திரமா வச்சுருக்கணும். எப்படியும் தினமும் ஸ்கூல் யூனிஃபார்மு தான். சாயங்காலம் வந்து செத்த நேரம் இந்த பாவாடை சட்டையை போட்டுருக்கிறதுக்கு என்ன போட்டுக்கிடுவோம். காலேஜுக்கு போகிறோம், நல்ல டிசைனாக ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டைலு காட்டுறோம். அப்படியே தினமும் நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சு முடியை சிலுப்பிக்கிட்டே தான் இருக்கணும். என்னது